திஸ் இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பிலிப்பீன்ஸில் இருந்து வந்து ஜெனிஷ். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இங்கே டைம் வந்து இப்போ 5 o'clock ஆகிட்டு ஈவினிங்கில். ஸோ நம்ம எங்கே பார்ப்போம்னு சொன்னால் எங்கள் ஃபேமிலியோட வந்து எங்களோட இந்த ரோட் லாஸ்ட்டில் ஒரு டீ ஜங்ஷன் இருக்குது. அங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதாவது சரி தெருக்கடைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த தெருக்கடைக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் முட்டை வாங்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் சாமான் வாங்குறதுக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதே மாதிரி நாளைக்கு குக் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வாங்கணும், சமைக்கிறதுக்குரிய பொருள்லாம் வாங்கணும் நாளைக்கு. ஸோ வாங்க போகிறோம் அதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ போயிட்டு அதை வாங்குவோம். அது எவ்வளவு நம்மளோட ஊர் ப்ரைஸுக்கும் இங்கேயும் எப்படி இருக்குது, அதை மாதிரி இங்கே இருக்கிற சாமான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாமா, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம குட்டி ஒன்று அங்கேயே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போகிற வழியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பச்சை பசல் இருக்குது. அப்படியே டர்ன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். மலை ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. ஹாய் எம்ஜி, சே ஹாய் எம்ஜி. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக பாருங்கள், ஒவ்வொரு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இங்கே இருக்க வேலியெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு ஆக்கில் எல்லாம் போட்டிருக்காங்க வேலிகளை பார்த்தீங்களா. ஹாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். இங்கே வந்து கான் இருக்குது பாருங்கள், தண்ணி போகிற கானெல்லாம் அப்படி வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இதில் அந்த உள்ளே பாருங்கள் கோஸ் போகுது. இதெல்லாம் வந்து அந்த குடி தண்ணி போகிற கோஸுகள் தான் ட்ரெயினேஜுக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சொன்னால் அந்த மலையெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா பச்சை பசங்க. இப்போ தான் நீங்கள் மழை பெய்து விட்டது. அப்போ நாங்கள் வெளியால் போயிட்டு வந்து கொஞ்சம் சாமான் வாங்கணும் சமைக்கிறதுக்கு. நாளைக்கு அதை வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இது நம்மளோட ஊர் கிளைமேட் மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு நாங்கள் வாங்க போகிற சாமான் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் பாருங்க, இங்கே இருக்கிற சாமான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ஊருக்கும் இங்கே இருக்கிற சாமானும் சேம் தான், எந்த வித டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அடுத்தது வந்து ப்ரைஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பேசோ வேண்டுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு பேசோ வந்து 5 ரூபா சம்திங் வருது. 5 ரூபா 50 அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் நான் இப்போதைய ரேட்டில். நான் உங்களை அங்கே கொண்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை பெய்கிற டைமில் ஓரளவுக்கு சும்மா நார்மலாக மழை பெய்தால் கூட அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப தாளத்தில் இருக்குது. அது தண்ணி மேலால் இப்போ பள்ளத்தால் போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை அவங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ அந்த மழை பெய்து விட்டு தண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன குட்டி கடைகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஒவ்வொரு ஆக்களும் ஒரு குட்டி கடை வச்சுருப்பாங்க ஒரு வீட்டில். இந்த ஒரு கடை இருக்குது பாருங்கள். இது வந்து எங்களோட மகள் போகிற சர்ச். இதுதான். ஹாய் காய்ஸ், இதுதான் இந்த சர்ச்லாம் எங்களோட ஒய்ஃபும் மகளும் வந்து போகிறது. ஹாய் மகள், சே ஹாய். ஹாய் சே ஹாய். ஹாய் அப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இந்த ஒரு கடை பார்த்துட்டோம் இல்லை, அடுத்த வீட்டில் இந்த ஒரு கடை இருக்குது. அதுக்கு அடுத்த வீட்டில் இன்னும் ஒரு கடை இருக்கும். அப்படி பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கடை வச்சுருப்பாங்க. இங்கே இந்த ஒரு கடை இருக்குது பாருங்கள், நான் போட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த ஒரு கடை இருக்குது பாருங்கள். இப்படி நிறைய கடைகள் ஒவ்வொரு ஆட்களும் அப்படி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கடை இருக்குது. ஸோ நாங்கள் தள்ளி போய் உங்களை காட்டுறோம் சொன்னால் நான் சொன்ன பிரிட்ஜை இது அந்த பாருங்கள், அந்த சின்ன பிரிட்ஜ் ஒன்று பாஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த அறிக்கை பாருங்கள், அது வந்து ஸ்டீல் பிரிட்ஜ். இது வந்து முன்னாடி போட்ட பிரிட்ஜாம் வந்து. அது முன்னாடி இப்போ பெருசாக யாரும் பாவனையில் இல்லை. இப்போ வந்து ரோட் கான்கிரீட் போட்டிருக்காங்க, சின்ன ஒரு கான் மாதிரி. இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓடுது. இதில் இப்போ மழை பெய்தாலே நார்மலாக மழை பெய்தாலே தண்ணி தான் அதை போகும் பாருங்கள், இப்படி அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு. செம்மையாக இருக்குல்ல, இயற்கையோடையே சேர்ந்து அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு அந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால மேடு, இங்கால பள்ளம் மாதிரி தண்ணி போகிறதுக்கு. ஆனால் சும்மா நார்மலாக மழை பெய்தால் கூட இங்கே அதிகமாக தண்ணி போய்கிட்டு இருக்கும் பாருங்கள். பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈவினிங்கில். ஹாய் காய்ஸ், நமஸ்தா. ஸோ நம்ம இப்போ தாண்டி இப்போ போக போகிறோம். சின்ன ஒரு இங்கே இருக்கிற ரோட்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்னதாக தான் இருக்கும், சின்ன ரோட் தான். ஸோ நம்ம இந்த சின்ன ரோட்டில் தாண்டி தான் டீ ஜங்ஷன் ஆகிட்டு. ஹலோ,
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இப்போ எல்லாருமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு கடை வச்சுருப்பாங்க. எல்லா சாமானுமே இருக்கும் எல்லா கடையில். சாப்பாடு கடையிலேருந்து, பேக்கரிலேருந்து, ஐஸ்கிரீம்லேருந்து, கருவாட்டு கடை. இது வந்து கருவாட்டு கடை. இங்கே தான் வந்து நாங்கள் கருவாடு அடிக்கடி வாங்கிக்கொள்வோம். நெத்தொலி கருவாடு, சாலை கருவாடு அது மாதிரி அதிகம் வாங்கிக்கொள்வோம். ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குது. சின்ன ஒரு குறுகிய ரோடு தான். நம்ம ஊரில் இருக்க சாதாரணமான வாழ்க்கை ஏதாவது இங்கே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி தான் சின்ன சின்ன காணல் பாருங்கள். அதே மாதிரி எப்படி ஹலோ ஹாய் காய் ஹாய் ஹாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அகல வீட்லேயும் வந்து ஒரு கடை இருக்குது. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கடை. இங்கெல்லாம் வந்து சாப்பாடு கடை இருக்குது. இப்படி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லிகை கடை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அக்களும் ஒவ்வொரு வீட்லேயே ஒவ்வொரு கடையில் வச்சுருப்பாங்க. ஹலோ 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 ஹலோ. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையில் இருப்பாருங்க. அப்படி ஒவ்வொரு ஆளும் ஒரு கடை இருக்குது. இப்போ நம்ம முட்டை வாங்க போகிற கடை வந்து அந்த சைடில் தான் இருக்குது. அந்த ரோட் எண்டுக்கு போகணும். அந்த எண்டில் போகணும்னு சொன்னால் நம்ம வாங்கி கொள்ளலாம். அங்கே போய்ட்டு அவள் காட்டுறேன். அந்த ஏரியாவில் போய்ட்டு உங்களுக்கு ஏரியா பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த கடையில் தான் நம்ம வாழைப்பழம் வாங்க போகிறோம். இது நம்ம ஊர் வாழைப்பழமெல்லாம் இருக்குது. ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாழைப்பழம் இருக்குது. நம்மளோட ஊரில் இருக்கிற வாழைப்பழமாக இருக்குது. கிரேப்ஸ் இருக்குது, அப்படி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. நம்ம வாங்க போகிற வாழைப்பழம் shall we buy like this banana? This one? Okay, it's up to you. Which one? Buy the big. How much 1 kilo aate? 90. 1 kilo? 90. Too much. Too much? Okay, you how much you want? Ask her. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ வந்து இந்த வாழைப்பழம் வந்து 90 ரூபாயா. ஸோ நம்ம 1 கிலோ வாங்க போகிறது இல்லை. இப்போ நம்ம வாங்க போகிறது குறையத்தான் வாங்க போகிறோம். அதே மாதிரி ஓட்டர் மேலன் இருக்குது பாருங்கள். ஓட்டர் மேலன் இருக்குது. உருளைக்கு ஒவ்வொரு கிழங்குலாம் இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன எனக்கு தெரியல. இது என்னன்னு சொல்லி இது என்னன்னு தெரியல. அதே மாதிரி இங்கே வாழைப்பழம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே we will buy yours. We will buy yours for this. You have only one day or we have this we have smaller than this. You only one? You want the whole one? What do you do? We will take the half. Huh? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ வாங்க போகிறது இந்த ஓட்டர் மேலே வாங்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக தேவையில் பாதியாக வாங்க போகிறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கரி எல்லாமே இருக்குது பாருங்கள். பேக்கரியில் ஐட்டம் சின்ன சின்ன கேக் இருக்குது, கப் கேக் இருக்குது, அதமாக இருக்குது. ஸோ நம்ம இதில் பாதி வாங்கிக்கொள்வோம் இப்போதைக்கு. யா ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வாங்கிக்கொள்வோம். வாழைப்பழம் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் how much are they to this both? இப்போ நம்ம வாங்கின 2 பேருக்குமே 199 ரூபா. ஆல்மோஸ்ட் 200 ரூபா தான். 200 ரூபான்னு சொன்னால் நம்ம ஊர் காசுக்கு அவ்வளோ ஒரு 2க்கு மதிப்பு கொஸ்ட். அது 1000 ரூபான்னு வச்சு இவ்வளோ 1000 ரூபாய்க்கிட்ட வந்து போகுது. ஓகே நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா. அதே மாதிரி பைப்பந்து பை ஆப்பிள் ஆல்சோ. ஆப்பிள் ஆல்சோ நாங்கள் ஆப்பிளும் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ ஆத்திட்ட வந்து நம்ம வாங்குறது 3 சாமான் தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம தக்காளி வாங்க போகிறோம். தக்காளி வாங்குறதுக்காக என்னோடய ஒய்ஃபோட அண்ணனோட கடைக்கு தான் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரக்கறிகள் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் லீக்ஸ் அண்ட் மில்வா இது இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன இது வந்து கடலில் பிடிக்கிற கடல் பாசி எல்லாம் அப்படி சாப்பிடுவாங்க. ஹாய். இங்கே பாருங்கள் தக்காளியில் சைஸை பாருங்கள். இஞ்சி இருக்குது. அதே மாதிரி ஒனியன் எல்லாமே இருக்குது பாருங்கள். அவங்களோட ஒரு சாப்பாடு நிறைய இருக்குதுப்பா இதில். இது வந்து கடலில் வந்து வர பாசிகள் தான் இதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் இருக்குது. இது காய் மீன் சொல்லுவேன். காய் மீன் இது வந்து சூர மீன், பாறைக்குட்டி, அப்படி சாலை சூரை இருக்குது என்ன. அதே மாதிரி இங்கே பாருங்க கடல் சிப்பின்னு சாப்பிடுவாங்க. Tahong. Green shell. Green shell. Do you want this?
Ginger bite? Where the ginger? Sometimes we can use that one. Tahu ni Juven. Yes, is mahal. They are teaching us. நிறைய பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்க. What is that? Where is it? No. Okay, at least we will buy 2-3 pieces, then we can eat. அதே மாதிரி நாங்கள் வாங்க போகிறோம் வந்து குக்கும்பர் இருக்குல்ல, அதுவும் வாங்க போகிறோம். Do we have chili? குக்கும்பர் இருக்குது, அது பெருசாக இருக்குதுல்ல. அதுமாதிரி கேரட்டை பார்த்தீங்களா, நம்மளோட வாரிக்கிற மாதிரி எல்லாமே நம்மளோட சாமான் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எந்த வித நான் ரோங்கா சொல்கிறேன்னா இருக்குமே, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் சைஸ் கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி பாருங்கள். இது வந்து என்னோட பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் இருக்குது, கொச்சிக்காய் இருக்குது, கறி கொச்சிக்காய். அதே மாதிரி இது என்னென்னு சொல்கிறேன், தக்காளி, இஞ்சி நிறைய இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் கடை இருக்குது, அதர்சினா மீன் கடை இருக்குது. அதே மாதிரி மரக்கறி கடை எல்லாமே கொமான எல்லாமே இருக்குது இந்த கடையுடைய பாருங்கள். வா வெள்ளை வெங்காயம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்களா. Mahal, look at this Mahal, look at this Mahal. Say them to hi. You want to say the hi to them? You want to say hi to them? Say hi, how are you uncle? How are you uncle? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்ம இப்போ முட்டை வாங்க போகிறோம். முட்டை வாங்குறதுக்கு அதை வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்க கடையில் பாருங்கள், இந்த அரிசி முட்டை, இங்கே நிறைய விதமான அரிசிகள்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி முட்டை வாங்க போகிறோம். ஓகே, கேன் ஐ சீ திஸ்? இங்கே முட்டை வாங்குறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ரே கொண்டு வரணும். நீங்கள் இந்த மாதிரி ரே கொடுத்து தான் முட்டை வாங்க வேணும். இந்த ரே கொடுத்தா தான் முட்டை உங்களுக்கு தருவாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ரேனா. 1 piece 10 pesos. ஒரு அதாவது ஒரு முட்டை வந்து 10 pesos. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? 50 ரூபா ஒரு முட்டை. நம்ம ஊரில் எவ்வளோ ஒரு முட்டை எனக்கு தெரியல. இங்கே நம்ம ஊர் காசு ஒரு முட்டை வந்து 50 ரூபா சம்திங் வருது. தூக்கியா மகள் கம் மேலே பார்த்தீங்கன்னா கீழே போக மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தூக்கி வச்சு க்ளோஸ் பண்ணுறது. சரி, ஓகே, முட்டையை வாங்கிட்டு நம்ம சுகரும் வாங்கணும், வாங்கிட்டு போவோம். We will buy the one tray of the egg. Or how many pieces we will? Okay. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கடையில் முட்டை வாங்க இல்லை. அங்கே ஒரு முட்டை ரே வந்து இப்போ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரேக்கு வந்து 300 பேச சொல்கிறாங்க. அது இது இங்கே வந்து வாங்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு 245 பேச தான் தராங்க. ஸோ நம்மளுக்கு அதில் ஒரு 55 வந்து செவன் எல்லாம் 55 வந்து இங்கே கம்மியாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த கடையில் வந்திருக்கோம். ஹலோ அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் நம்மளோட ஃப்ரெண்டு தான். அவர் நம்மளுக்கு சீப்பாக தருவார். ஹாய் மகள். ஸோ இப்போ வந்து முட்டை வந்து இங்கே இப்போதைக்கு இல்லை முட்டை. இன்னொரு 30 மினிட்ஸில் இங்கே முட்டை வருமா. ஸோ நம்ம 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து முட்டையை எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம அதில் காசை பே பண்ணுறோம். பை வந்து பே பண்ணுறாங்க அதில் காசை, அதுக்குரிய காசை பே பண்ணிவிட்டு நம்ம போவோம். நம்ம லேட்டாகி வந்து முட்டையை எடுப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம சாமான் வாங்க போகிறோம்னு சொல்லி அதான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த 2 தெரு ஃபுல்லாக இந்த தெருவில் 2 சைடும் வந்து எப்படி வந்துக்கிறதுன்னு பார்த்தீங்களா. வண்டி வருது, அதே மாதிரி நம்ம போகை பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் இல்லை இதில். நீ கொண்டு வர சாப்பிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியில் நிறைய அரிசி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறைய விதமான அரிசி இருக்கப்பா. அரிசி தான் இந்த பேக்கில் இருக்க எல்லாமே அரிசி தான். ஏன்னா இவங்களோட நாட்டில் கூட அதிகமாக அரிசி ஏற்றுமதி செய்கிறவங்க. நெல் உங்களுக்கு தெரியும், இந்த நெல் களஞ்சியமே வந்து பிலிப்பீன்ஸ் தான். அதிகமான வெரைட்டியில் ஒவ்வொரு விதமான அரிசி இருக்குது இங்கே. ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து தான் வாங்குறவங்க நார்மலாக நம்ம ஊரில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. அந்த எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இப்போ மழை பெய்ஞ்ச வடிவாக கொஞ்சம் ரோட்டு கொஞ்சம் மோசமான இருக்குது. மகளோட தூக்கி நடக்கிறபடியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகள் நடந்துக்கிட்டு வர இதே தூக்கணும் இப்படி நடந்து கூட்டி வரணும். வெஹிக்கிள் சின்ன ரோட் தானே இது, வண்டியெல்லாம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலோ அப்போ இப்படி போய்க்குது பாருங்க. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து இங்கே வர்றது கொஞ்சம் தூரம் தான், பெரிய தூரம் இல்லை, சின்ன தூரம் தான். பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த இடம் அழகாக பிடிச்சிருக்குது. இயற்கையை கொண்டு இறைவனிங்க தான் வச்சுருக்கான். பாருங்கள் தண்ணி ஓடுது. நம்ம ஊரில் இல்லைன்னு இல்லை, நம்ம ஊரில் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அனுபவிக்க கிடைக்க இல்லை சில இடங்களில். ஸோ நம்ம ஒரு புது இடத்துக்கு வரும்போது ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்கும். ஸோ இந்த அனுபவங்களை நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு பிலிப்பீன்ஸில் இருந்து கொண்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தி எண்ட் ஜெனிஸ், பை பாய். ஸோ இவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவில் பழைய வீடியோவில் வந்திருப்பாவோ எங்களோட வைஃபோட அக்காவோட மகள் தான். இவங்களுக்கு வந்து என்ன லக்கி ட்ரோ, ஹவு டு கால் திஸ் லக்கி ட்ரோவோ வாட் இஸ் Small town. See? Small town lottery. ஸ்மால் டவுன் லாட்டரின்னு சொல்லி இது இவங்களது எனக்கு தெரியல. இதில் நம்ம வந்து 3 நம்பர் சூஸ் பண்ணணும். 10 ரூபா கொடுத்து 10 பைசா கொடுத்து 3 நம்பர் சூஸ் பண்ணணும். அந்த 3 நம்பர் சூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 4500 வரைக்கும் அந்த டைமிங் இருக்குது பாருங்கள். 2 PM 5 PM. இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறது 9 PM-க்கு. இது வந்து நேற்றையது வின்னிங் நம்பர். நம்ம இன்றைக்கு சூஸ் பண்ண போகிற நம்பர். ஓகே, ஐ வில் கோ வித் 092. 092? Yeah, 092. 092. 10 pesos. Just only try. Only. ஸோ நம்ம இந்த வீடியோக்காக ட்ரை பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒரு கார்டு உங்களுக்கு கார்டு எப்படியெல்லாம் இங்கே இருக்குது. அந்த அதுக்காக தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். இது நம்ம இதே இல்லை. இதில் 10 ரூபா கொடுத்து அடிச்சோம்னா பின் பண்ணால் நம்மளுக்கு 4500 பைசா தருவாங்க. எம்ஜி இவரோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம 10 ரூபா பே பண்ணதுக்கு நம்மளுக்கு தந்திருக்கிற இதுதான். நம்ம சூஸ் பண்ண நம்பர் வந்து 092. இந்த இருக்க நம்பர் பாருங்கள், 092. ஓகே, தேங்க்யூவா, தேங்க்யூ ஸோ மச். சே பாய். நம்ம ஒரு புது இடத்துக்கு வரும்போது ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்கும். ஸோ இந்த அனுபவங்களை நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு பிலிப்பீன்ஸில் இருந்து கொண்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தி எண்ட் ஜெனிஸ், பை பாய்.